ஹாரியா ஃபேமிலிஸ் மினி விளாக் பார்த்துடலாமா. நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு இமீடியட்டாக ப்ளட்டு ஏற்றி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. 6 பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் ப்ளட்டெல்லாம் ஏற்றிக்க மாட்டேன்னு சொன்னதுனால சரி ரத்த ஊசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நரம்பே கிடைக்கலன்னு அங்கேயும் இங்கேயும் குத்தி எப்படியும் என்னை ஒரு ஊசி போட்டுக்கோங்கன்னு சொல்லி படுக்க வச்சிட்டாங்க. எனக்கு எனர்ஜிக்காக ஒரு ட்ரிப்ஸையும் போட்டாங்க, அதையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அக்கா வீடு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே போனோன்னா அக்கா வந்துட்டு மாம்பழம் மாதுளம்பழம் இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டேன். உடம்பு சரியில்லாமல் போகும் தான் நல்ல முறையாக கவனிச்சாங்க. இல்லைன்னா போனோன்னா டீ வச்சு கொடுப்பாங்க. இந்த டைம் எனக்கு டீ இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதியமாக பார்த்திங்கன்னா போய் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்லாம், அண்ணா அண்ணி எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதனால் போயிட்டு நெய் மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டாங்க. அதை நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் எனக்கு 4 வீக்ஸ் வந்து 1 வீக் ஒன்ஸ் வந்து ரத்த ஊசி போட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும். நீங்களும் ப்ளட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபுட்லேயே வந்துட்டு ப்ளட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ப்ளட்டு ஏற்றுற மாதிரி நிலமை வச்சுக்காதீங்க.